உள்ளாட்சி தேர்தல் கூட்டணிக்கு முன்னோட்டமா 2-3 மாசமா ரகசிய சந்திப்புகள் நடந்துகிட்டே இருந்துச்சுங்களா. தலைவர்களுக்கு இடையே தொலைபேசி உரையாடலும் நடந்துச்சுங்களா. பேசிக்கிறாங்க. தலைவா, சட்டமன்ற தேர்தலுக்கே கூப்பிட்டோம். அவங்க காங்கிரஸ் அணிக்கு எப்படி வரதுன்னு யோசனையில இருந்துட்டாங்க. கடைசி நேரத்துல மாணவ அணியில போய் சேர்ந்துட்டாங்கன்னு அறிவாலயத்துல பேச்சா சொல்லிக்கிட்டாங்க. முல்லைப்பூ, மல்லிப்பூ, ஜாதிப்பூ. திருச்சி முன்னாள் மேயர் சாருபாலா தொண்டைமான், முன்னாள் எம்எல்ஏக்கள் ஞானசேகரன், ராஜசேகரன், கோவை மகேஸ்வரின்னு வரிசையா தலைவர்கள் அதிமுகவில் ஐக்கியமாக கட்சியை காப்பாற்ற வழி தேடினாங்களாமா. பேச்சா கிடக்குது. பலூன் பலூன் நண்பா, மண்டல கூட்டம் மாவட்ட கூட்டம்னு தொண்டர்களை சந்திக்கும் போது அதிமுக இல்லைன்னா திமுக ரெண்டுல ஒரு கூட்டணி அமைப்போம்னு சொன்னாங்களாம். அந்த பக்கம் கதை அடைச்சதால இந்த பக்கம் வந்துட்டாங்களாம். பேசிக்கிட்டாங்கப்பா. ஐயா, திமுக கூட்டணியில தமாக வந்து சேரும்போது ஏற்கனவே இருக்கிற காங்கிரஸ் நிலைமை என்ன ஆகும்னு ஒரு பேச்சு வந்துச்சான். ஆனா இப்போ இருக்கிற தமிழக தலைமை கூட்டணி பத்தி ஆட்சேபனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்களா. பேசிக்கிட்டுதாங்க ஐயா. இதுக்கு இடையில அப்பா காங்கிரஸ் கூட்டணியை விரும்புறாரு, மகன் தமாக கூட்டணியை விரும்புறாருன்னு கூட்டணி குழப்பத்தை கிளப்பி விட்டாங்களாம். ஆனா வலுவான கூட்டணியை உள்ளாட்சியில உருவாக்க திட்டம்னு சொல்லிட்டாங்களாம். நமக்கு என்னங்க தெரியும், வெளியே பேசிக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் தலைவா, காங்கிரஸ் இருந்தா இருக்கட்டும், பாராளுமன்ற தேர்தல்ல கூடுதல் கட்சிகள் வரணும்னு திமுக தீவிரமா இருக்காங்களா. அதே நேரம் சட்டமன்ற தேர்தல்ல கூட இருந்தவங்களையும் தக்க வைக்கவும் வேலைகள் நடக்குதா. பேசிக்கிட்டாங்க. திமுக கூட்டணியில இப்ப இருக்கும் காங்கிரஸ், முஸ்லிம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, புதிய தமிழகம், பெருந்தலைவர் கட்சிகளோட தமாகவும் சிறுத்தைகளும் கூட வந்தா நல்லா இருக்குமேன்னு மூத்த தலைவர்கள் நினைக்கிறாங்களாமா. சொல்லிக்கிட்டாங்க. நண்பா, இன்னொரு பக்கம் உள்ளாட்சி தேர்தலுக்கு வலுவான அடித்தளத்தை உருவாக்கி வச்சுக்கிட்டா அடுத்த வரும் பாராளுமன்ற தேர்தலில் ஆளுங்கட்சிக்கு எதிராக களமிறங்க வசதியா இருக்கும்னு எல்லா கட்சிகளும் வேலை செய்யறாங்களாம். பேசிக்கிட்டாங்கப்பா. ஐயா, போன தடவை உள்ளாட்சி தேர்தல் மாதிரி இல்லாம இந்த தடவை கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கு வெற்றி வாய்ப்புக்கு ஏத்த மாதிரி சில தொகுதிகளை கொடுக்க அதிமுகவுல பேச்சு நடக்குதான். ஆனா உறுதியான தகவல் இல்லையா. பேசிக்கிட்டுதாங்க ஐயா.